ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எக் சாலட் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். அதாவது டின்னருக்கோ நீங்கள் லஞ்சுக்கோ இல்லை ஏதாவது பார்ட்டி கூட ஈஸியாக பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து 4 முட்டையை வந்து அவிச்சு அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முட்டையை வந்து அவிச்சிட்டு கட் பண்ணும்போது முதல்ல அவிச்சிட்டு அதை சுடுதண்ணிலேருந்து எடுத்து கோல்டு வாட்டரில் முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தோலை உரிக்க ஆரம்பிங்க. உரிச்சதுக்கப்புறம் நல்ல ஷார்ப்பான நைஃபாக எடுத்து அது கோல்டு வாட்டரில் டிப் பண்ணிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது போக நம்ம வந்து இங்கே நான் லெட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்னாப் பீஸ் வந்து அது நல்லா கழுவிட்டு 2 இந்த முனையையும் நான் வெட்டிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். இங்கே நான் பாதாம் கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன். பாதாம் பதிலாக நீங்கள் வால்நட்டோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸோ யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மிளகுத்தூள் வந்து நான் இப்போதைக்கு தான் இடித்து வச்சுருக்கேன். எப்போவுமே மிளகுத்தூள் யூஸ் பண்ணும்போது அப்போதைக்கு இடித்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த மணமாகவும் இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேன். அப்புறம் நம்ம ஆலிவ் ஆயில் சேர்க்க போகிறோம். அதாவது சாலடுக்கு எப்போவுமே ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோன்னா ஒரு பேனை எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு அது சூடாகிறதுக்கு முன்னாடியே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நீங்கள் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துடணும். இல்லைன்னா அது வந்து சூடானதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அது கரிஞ்சிடும், அப்புறம் கலரும் மாறிடும். அதனால தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையை வந்து நீங்கள் கவுத்தி போட்டு வைக்கணும். அதாவது வந்து அந்த மஞ்சள் கரு பகுதி உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் கவுத்தி போட்டு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் சீல் ஆயிரும். அதாவது நம்ம சாலட் போட்டு கிண்டும் போது அதனுடைய அந்த மஞ்சள் கரு வந்து நமக்கு கலண்டு வராமல் இருக்கும். அதனால தான் இது வந்து ஒரு நிமிஷம் வச்சா கூட போதும். நீங்கள் அது வந்து அதாவது தீயை கம்மியில் வச்சே நீங்கள் வைக்கணும், இல்லைன்னா அந்த மசாலா எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது நல்லா சீல் ஆயிரும் ஒரு நிமிஷத்தில். அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அந்த வெள்ளைக்கரு வந்து ஒரு 30 செகண்ட் இருந்தால் கூட போதும். அதுக்கு மேலே நீங்கள் இதை வைக்க வேண்டாம். வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதை இதில் வந்து நான் இங்கே சேர்க்குற காய்கறிகள் போக நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி கூட சேர்த்துக்கலாம். அதாவது வந்து ஆலிவ் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம், ஸ்பினாச் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் விருப்பமோ அந்த காய்கறிகளை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம். அதாவது செரி டொமேட்டோ இருக்கலாம், அது கூட வெட்டி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பவுலாக எடுத்துக்கிறோங்க. அந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா பெரிய சைஸ்னால் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்க்குறோம். இதில் நீங்கள் மாதுளம்பழம் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரெய்சின்ஸ், இல்லை ட்ரைட் கிரான்பெரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா கூட அமர்க்கலமாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெள்ளரிக்காய், லெச்சூஸ், ஸ்னாப் பீஸ், அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் ஆல்மண்ட் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் நம்ம இதில் வந்து இந்த லைம் ஜூஸ், ஆலிவ் ஆயில், பெப்பர், சால்ட் இதுதான் நம்ம சேர்க்குறோம். நீங்கள் வந்து ரெடிமேடாக நிறைய இருக்கும். அந்த 1000 ஐலாண்ட், அப்புறம் சீசர் சாலட் ட்ரெஸ்ஸிங் அப்படி நிறையா இருக்குது. எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. எப்போவுமே இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து நீங்கள் சாலட் வந்து சர்வ் பண்ணுறக்கு கொஞ்சம் சர்வ் பண்ணுறக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சேர்த்து வச்சுட்டிங்க அப்படி, அதாவது இந்த லிக்விட் எல்லாம் உள்ளே சேர்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமே சாகி ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப ஊறி அது சாலட் மாதிரி க்ரன்ச்சியாகவே இருக்காது, ஊறி போயிருக்கும். அதனால் நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே சாலடுக்குள்ள ட்ரெஸ்ஸிங் வந்து அந்த சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து அதை பொரிச்சு வச்சுருக்க அந்த 2 பக்கம் நம்ம லைட்டாக குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவிச்ச முட்டையை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சாலட் இது. நீங்கள் ஸ்கூலுகளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடலாம், இல்லைனா வீட்டில் ஏதாவது பார்ட்டி வைக்கிறதா கூட ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து டின்னருக்குள்ள ஒரு சூப் வச்சோ இந்த சாலட் வச்சோ சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஃபுல்லாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.